குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மண்டே. ஒரு தவறு நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு. நம்ம உள் மனசு சொல்லிட்டே இருக்கு இல்லையா, இது சரியில்லை. நம்ம வாய் ஆனா சும்மா இருக்குது இல்லையா. அந்த மௌனம் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கைய கண்டிப்பா உடைக்கும் இல்லையா. ஒரு நாள் உங்க மேல ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா, நீங்க உதவி கேட்டா யாருமே வரலனா, எனக்கு என்னன்னு எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்கன்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த உலகத்துல ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் என்ன தெரியுமா? தவறு கிடையாது, பொய் கிடையாது, ஏமாற்றம் கூட கிடையாது. அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மௌனம் மட்டும்தான். ஒரு மனுஷன் அழுறான், யாருமே அதை கவனிக்கல. ஒரு மனுஷன் ஒரு பொய்யால காயப்படுறான், யாருமே அதை கண்டுக்கல. ஒரு உண்மை கத்துது, யாரும் அதை கேட்கல. ஒரு தவறு நடக்குது, யாரும் அதை நிறுத்தல. அங்க எல்லாரும் இருந்தாங்க, ஆனா யாருமே அங்க நின்று பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனா, நம்ம கண் முன்னாடி ஒரு தவறு நடந்துட்டே இருக்கும் பொழுது நம்ம மனசு சொல்லுது இது சரியில்லைன்ட்டு. ஆனா நம்ம வாய் வந்துட்டு என்ன சொல்லுது, நமக்கு எதுக்குடா இந்த பிரச்சனை, தேவையில்லை, இதனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த ஒரு நொடி மௌனம், அந்த 1 minute சைலன்ஸ் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்துதுலே. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, பொய், ஏமாற்றம், அநியாயம், இதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சைலன்ஸான ஒரு அக்செப்டன்ஸை பத்தி தான் பேச போறோம். மௌனமா இருக்கிறது ஒருவர் தவறான விஷயமா அப்படின்னு கேக்குறீங்க, கிடையவே கிடையாது. பட் ஆனா சில இடங்கள்ல மௌனமா இருக்கிறது தவறு. இந்த சொசைட்டில ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? தவறு செய்யறது ரொம்ப கம்மியதான், ஆனா அதை பார்த்துட்டு சும்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் அதிகமா இருக்காங்க. ஒரு குழந்தை காயப்படுத்தப்படுறா, ஒரு பெண் வந்து அவமானப்படுத்தப்படுறா, ஒரு நல்ல மனுஷன் ஏமாத்தப்படுறா, அதாவது சில அன்வான்டான திங்ஸை ரொம்ப தைரியமா வந்து பப்ளிக்ல உட்கார்ந்து பேசும்போது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் அது அவங்கவுங்களுடைய விஷயம், நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இது நம்ம மனசுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஆறுதல் இல்லையா. ஒரு பொய் ஒரு நாள்ல உருவாகாது, அது ஸ்லோவா பில்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு சின்ன பொய், அதை கவர் பண்றதுக்கு இன்னொரு பொய், அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜ் இல்லையா. இப்படி ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு பொய்யாகவே மாற்றிட்டே இருப்பான். இதுக்கு பின்னாடி யாரு காரணம்? அவன் மட்டும் கிடையாது, அந்த பொய்ய பார்த்துட்டு சும்மா இருந்த நாமளும் தான் அதுக்கு காரணம் இல்லையா. நம்ம மௌனம் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ஒரு எப்படி ஒரு பவர்னு சொல்லலாம். நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தங்க தவறு பண்ணும்போது நம்ம யாருமே அவனை எதிர்த்து பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அதுதான் என்ன நினைப்பான், யோசிப்பான், அப்ப நான் சரியாதான் போயிட்டு இருக்கணும், நான் பேசுறது சரியான விஷயம் தானோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவனுடைய கான்பிடன்ட் லெவல்ஸ் அதிகமாகும். அவன் தவறை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னொருத்தரும் அதனால அப்படியே பாதிக்கப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு தவறு உங்க மௌனத்தால ஒரு கல்ச்சராகவே மாறிடுது இல்லையா. எனக்கு இதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்க ஒதுங்கி போறதால என்ன வருதுன்னா, நாளைக்கு நம்ம சொசைட்டில இருக்கிற ஒரு மைண்ட் செட் அது நாளைக்கு உங்க குடும்பத்தையும் பாதிக்கும். எனக்கு என்ன, நான் சேஃபா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா. அந்த தவறு ஒரு நாள் உங்களை வந்து தாக்கும் பொழுதுதான், அந்த அநியாயம் உங்க வீட்டுக்குள்ள நடக்கும் பொழுதுதான், அப்பதான் உங்களுக்கு புரியும்ல, ஓ நம்ம அன்னைக்கு வாய்ஸ் கொடுத்திருந்தா இன்னைக்கு இது நடந்திருக்காதோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்ன சொல்லுவாங்க, நேர்மையா பேசுறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணப்படுவாங்க, ஐசோலேட் ஆவாங்க, சம்டைம்ஸ் ஹேட்டோட ஆவாங்க, ஒதுங்கி கூட போவாங்க. பட் ஆனா அவங்களாலதான், அந்த மாதிரி மனிதர்களாலதான் உண்மையாகவே ஒரு சேஞ்சஸ், அவங்களாதான் ரியல் ஹீரோஸ். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, ஒரு மூவி மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். மற்றவங்களுடைய துன்பம் நமக்கு ஒரு சீன் இல்லையா, மற்றவங்களுடைய கண்ணீர் நமக்கு வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட், மற்றவங்களுடைய எப்படி சொல்ற சண்டை வந்து நமக்கு ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இது நம்ம மனுஷத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருக்குத குறைச்சிக்கிட்டே இருக்குது. மாற்றம் எங்கிறது வரணும்? சொசைட்டில இருந்தா, பாலிடிக்ஸ்ல இருந்தா கிடையாதுங்க, உங்க உள்ளத்துல இருந்து ஆரம்பிக்கணும். தவற பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுங்க, பொய்ய பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுங்க, ஏமாற்றத்தை பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ஈஸி கிடையாது, பட் அதுதான் ரைட்டான விஷயம். நமக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், நம்ம பேசாததுக்கு காரணம் கூட என்ன சொல்லலாம், நாளைக்கு நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களோ, யாராவது நம்மளை பேசிடுவாங்களோ, நம்மளுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆயிடுமோ, அவங்களால நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோ, நம்ம குடும்பத்துல உறுப்பினர்களை தப்பா பேசுவாங்களோ, நம்முடைய வேலை இடத்துல, இப்படி நிறைய விஷயம் நம்ம யோசிப்போம். ஆனா நீங்க மௌனமா இருந்தா மட்டும் உங்க மரியாதை உங்களுக்கு கூடி வந்துட போதா? கிடையாதுங்க. ஒரே ஒரு நிமிஷம்
கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரொம்ப நம்பின ஒரு மனுஷங்க வந்துட்டு உங்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று நடத்து உங்களை ஏமாத்திட்டாங்க, இல்லை நீங்க பேசின ஒரு உண்மை வந்து உங்களை யாரோ ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்க, இல்லை உங்களை தப்பா காமிச்சிட்டாங்கன்னா நீங்க தவறு செய்யலை, ஆனா நீங்க தவறு செஞ்ச மாதிரி யாரோ ஒருத்தவங்க உங்க மேல ஒரு பொய்யா ஒரு பழி சுமத்திட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? கோபம் வரும் தானே, அழுவீங்க தானே, ஒரு 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 ஏன் எனக்கு தான் இப்படி நடக்குதுன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கும் தானே. ஆனா அந்த சமயத்துல உங்களை சுத்தி இருக்கிற உங்க நண்பர்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸோ யாராவது உங்களை பார்த்து ஒதுங்கி சும்மா இருந்துட்டு போயிட்டாங்கன்னா, உங்க வழியை பார்த்துட்டு அவங்கள ஒரு வேடிக்கையா பார்த்தாங்கன்னா எனக்கு என்னன்னு அவங்க திரும்பி போயிட்டா அப்ப அது ரொம்ப பெரிய வழியா இருக்கும் இல்லையா? தவறு நடந்தது கூட பரவாயில்ல, அது கூட ஓரளவு ஓகேன்ற மாதிரி ஆயிடும். ஆனா அது யாரும் எதிர்க்காததுதான் உங்களுக்கு அதிகமா வலிக்கும். கரெக்ட் தானே? ஒரு குழந்தை அழுதுதான் அது இந்த அழுக வந்து ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துல நமக்கு அது வந்து ஆறுதல் கொடுத்து அதை அமைதி ஆக்கிடலாம். ஆனா ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள அழுதானா அது ஒருபோதும் எப்படி சொல்றது, ஆறுதல் கொடுக்க முடியாது, அது ஒரு நாளும் வெளியே தெரியாது. அதே மாதிரிதான் அவமானம், ஏமாற்றம், அநியாயம் எல்லாம் இது எல்லாமே ஒரு மனுஷனோட உள்ளுக்குள்ள அப்படியே குத்தி கிழிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் காத்துட்டே இருப்பான், யாராவது நமக்காக பேச மாட்டாங்களா, யாராவது இந்த அநீதியை தட்டி கேட்க மாட்டாங்களான்னு. ஆனா அவன் யாரும் வரலன்னா அவன் மௌனமா உடைஞ்சு போயிடறான், நம்பிக்கை இழந்துடுறான். சில நேரங்கள்ல அவனுடைய வாழ்க்கையை வந்து கேள்வி கேட்டு முடிஞ்சு போயிடுறது இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, இந்த சொசைட்டில உண்மை பேசுற வாயை நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா, ஒரு தவறு செய்யற கையை நம்ம தடுத்து நிறுத்தலைன்னா அது நாளைக்கு பெரிய விபத்தா மாறிடும் இல்லையா? இன்னைக்கு ஒரு பொய் நாளைக்கு ஒரு வாழ்க்கையே அழிச்சிடும். இன்னைக்கு ஒரு ஏமாற்றம் நாளைக்கு ஒரு குடும்பத்தையே எதிர்க்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் ஆரம்பம் யாரு? நம்மளுடைய மௌனம் தான் இல்லையா? நம்ம வாழ்க்கை ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. இது வந்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு பொறுப்பு. நான் உங்களை மட்டும் காப்பாத்துறது கிடையாது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் பார்க்கணும், நம்மளோட சொசைட்டியும் காப்பாற்றணும், நம்மளை சுற்றி நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக நம்ம கேட்கணும். இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் எனக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி போயிட்டே இருந்தாங்கன்னா யாருதான் அப்போ வந்து எல்லா விஷயங்களையும் பாக்குறது, யாருதான் சில விஷயங்களை கேள்வி கேட்கறது? அப்போ உண்மை பேசுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அநியாயத்தை நிறுத்துறதுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. நல்லவங்க எல்லாமே சும்மா ஒதுங்கி போயிட்டு நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டாங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஆனா ஒருத்தர் மாறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பம் காப்பாற்றப்படும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கண்டிப்பா மாற்ற முடியும், ஒரு குழந்தையோட எதிர்காலம் மாற்ற முடியும், இந்த சொசைட்டியை ஒரு நல்ல இடத்துக்கு நம்மளை கொண்டு போகலாம். அந்த ஒருத்தனா நீங்க இருக்கு. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உயிருக்கு தைரியம் கொடுக்கும். நீங்க எடுக்கிற ஒரு ஸ்டாண்ட் ஒரு தவறை கண்டிப்பா நிறுத்தலாம். நீங்க காட்டுற ஒரு நேர்மையான விஷயம் இன்னொருத்தருக்கு ஒரு வழியை காட்டலாம். ஆனா நீங்க சும்மா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பொய் வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஏமாற்றம் ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருக்கும், அநியாயம் ரொம்ப ஒரு கல்ச்சர் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும், பழி சொல்றது ரொம்ப ஒரு சாதாரண சகஜமான விஷயம் ஆயிடும். எது வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், யாரை வேணாலும் எது வேணாலும் செய்யலான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிடும். ஒருத்தனை அழிச்சுதான் இன்னொருத்த முன்னேறணும்ன்றது ரொம்ப சாதாரணம், அது ஒரு தப்பு மாதிரியே கிடையாது. உண்மை பேசுறவங்க தப்பானவங்க, தவறு செய்யறவங்க சரின்றதை பார்க்கப்படுவாங்க. ஒரே ஒரு நாள் மிரர் முன்னாடி உங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்கும்போது நான் சரியா இருந்துட்டேனா நீங்க கேட்டிக்க வேண்டாம். நீங்க மௌனமா இருந்ததாலதான் இன்னைக்கு இன்னொரு மனுஷன் அழுதானான்னு உங்களை பார்த்து கேள்வி கேட்டு பாருங்க. நினைச்சு ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, நீங்க பேசாத ஒவ்வொரு உண்மைகளும் ஒரு பொய்க்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கு. நீங்க நிறுத்தாத ஒவ்வொரு தவறுகளும் ஒரு அநியாயத்துக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்கு. தவறு நடந்ததுக்கு மட்டும் நீங்க காரணம் கிடையாது, அந்த ஒருத்தன் மட்டும் சொல்லாதீங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருந்த நம்ம எல்லாரும் தான் அதுக்கு காரணம் இல்லையா? நீங்க சும்மா இருந்தா தவறு ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க நின்னு பேசினா உண்மை கண்டிப்பா உயிர் பெறும். இன்னும் வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, இன்னையில இருந்து நீங்க இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. எங்க நம்மளை சுத்தி ஒரு தவறான விஷயங்கள், ஒரு ஏமாற்றமான விஷயங்கள், ஒரு பொய்யான விஷயங்கள் எது நடக்குதோ அங்க உங்களால முடிஞ்சா கண்டிப்பா அந்த தவறை நீங்க கேளுங்க. இது அப்படி இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஏதாவது ஒன்று ஏதாவது கேட்டா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படி யோசிக்காதீங்க. பொய் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி, அது வளர்ந்து போயிட்டே இருக்கும். அதை நீங்க தடுத்து நிறுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொய்யுக்கு அடியில நிறைய பேர் போய் மாட்டிடுவாங்க, நிறைய பேர் அந்த பொய்யுக்குள்ள விழுந்து அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துருவாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க,
தவறு, அநியாயமான விஷயங்கள், ஏமாற்றமான விஷயங்கள், நம்முடைய சொசைட்டிக்கு தவறான விஷயங்கள் நடக்குதா, எதிர்த்து நில்லுங்க. நீங்க ஒரு ஆள் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க ஒரு ஆள் முன்னாடி நில்லுங்க. உங்க பின்னாடி நிறைய பேர் வருவாங்க. நல்லவங்க நிறைய பேர் கண்டிப்பா உங்க பின்னாடி வருவாங்க. எதிர்த்து நிக்கிறவங்க வருவாங்க. நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் இனிமே நம்ம வரப்போற சொசைட்டிக்கு நம்ம காசு பணத்தை சேர்த்து வைக்காட்டினாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க செஞ்சு வச்சுட்டு போங்க. வர சமுதாயமாவது நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகும். சமுதாயத்தை மாற்றணும்னு அரசியல்ல மட்டும் இல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களை சுத்தி இருக்கிற வாழ்க்கையிலும் நீங்க ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வாங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.